Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎலோட 60th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் பற்றி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இது வரைக்கும் 59 கேம்ஸில் வந்து நம்ம 26 கேம்ஸ் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். 31 கேம்ஸ் தப்பாக இருக்குது. ஒரு கேம் நோ ரிசல்ட். இன்னொரு கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அப்லோட் பண்ண முடியல டியூ டு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா விக்கெட் எப்போதுமே வந்து பேட்டிங்க்கு சாதகமாக தான் இருக்கும். சேசிங்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியான கிரவுண்டுன்னு சொல்லலாம். லைக் வந்து வான்கடே அண்ட் சின்னசுவாமி ஒரு 200 to 220 கைண்ட் ஆஃப் பிச்சை வந்து நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகும்போது டெஃபினெட்லி வந்து குஜராத்தோட பேட்டிங் தான் வந்து ஸ்லைட்லி ஸ்ட்ராங்கராக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஆன் பேப்பர் பார்க்க போகும்போது கேகேஆரோட பேட்டிங்கு ஈக்குவலாக இருந்தாலுமே ஃபார்ம் வைஸ் நிச்சயமாக வந்து குஜராத் டைட்டன்ஸோட பேட்டிங் தான் பெட்டராக இருக்குது. பவுலிங் வைஸ் பார்க்க போகும்போது நிச்சயம் வந்து ஆன் பேப்பரும் சரி ஃபார்ம் வைஸும் சரி குஜராத் டைட்டன்ஸோட பவுலிங் தான் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஃபார்ம் வைஸ் பார்க்க போகும்போது குஜராத் டைட்டன்ஸ் 16 பாயிண்ட்ஸோட செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. 9 பாயிண்ட்ஸோட 8th பிளேஸில் இருக்காங்க வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ இந்த மேட்ச் வந்து குஜராத் ஜெயிச்சிட்டாங்கன்னா அஃபிஷியலி அவங்க வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கே நிறைய சான்சஸ் இருக்குது. 18 பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்க. இந்த மேட்ச் தோற்றா அப்படியே கேகேஆர் எலிமினேட் ஆகிடுவாங்க. ஒருவேளை கேகேஆர் ஜெயிச்சா எகைன் டஃப்பாக தான் இருக்கும் பிளே ஆஃப் ரேஸை பொறுத்த வரைக்கும். இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் குவாலிஃபை ஆகிற டீம்ஸ்லாம் கொஞ்சம் பேடாகவும் எலிமினேட் ஆகிற டீம் இல்லை வந்து கொஞ்சம் கம்மியான வின்ஸ் வச்சுருக்கிற டீம் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்குது. நேற்று கூட பார்த்திங்கன்னா லக்னோ அப்படி தான் வந்து சிஎஸ்கேவை ஜெயித்தாங்க. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு வந்து அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். குஜராத் இந்த மேட்ச் ஜெயிச்சு டாப் ஆஃப் த டேபிள் போய் குவாலிஃபை ஆகிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ப்ரெடிக்ட் குஜராத் டைட்டன்ஸ் வின்.